தமிழக அரசியல்ல ஆட்சி மாற்றங்கள் அப்படின்னு பல முறை நடந்திருக்குங்க. ஆனா இந்த முறை உருவாகும் அரசு சாதாரண அரசியல் மாற்றமாக மட்டும் இல்லாம முழு அரசியல் அமைப்பையே மறுபடியும் எழுத போகும் ஆட்சி என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. பல வருஷங்களாக டிஎம்கே மற்றும் ஏஐடிஎம்கே ஆகிய இரு கட்சிகளின் கட்டுப்பாட்டில் இயங்கிய தமிழக அரசு இன்னைக்கு முற்றிலும் புதிய கைகளுக்குள்ள செல்லும் சூழ்நிலையை சந்திக்குது. அந்த மாற்றத்தின் மையத்தில் நிற்பவர் தான் விஜய் அவர்கள். தேர்தலில் எதிர்பாராத அளவுக்கு வெற்றி பெற்று தமிழக அரசியலில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் இப்போ அமைச்சரவையில் அமைப்பின் மூலம் தனது முதல் மிகப்பெரிய அரசியல் மற்றும் நிர்வாக சோதனையை சந்தித்து வருது. யாருக்கு எந்த துறை, யார் விஜயின் நெருக்கமான வட்டத்தில் இருக்கிறாங்க, எந்த மாவட்டத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்குது, யார் புறக்கணிக்கப்படுகிறார்கள் போன்ற கேள்விகள் இப்போ தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா பழைய அரசியல் முறையை உடைத்து புதிய நிர்வாக கலாச்சாரத்தை உருவாக்க போகிறேன் என்ற சிக்னலை விஜய் தனது ஆரம்ப கட்ட முடிவுகளையே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆதரவாளர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பையும் எதிர்கட்சிகளிடையே அதே அளவுக்கு பதற்றத்தையும் உருவாக்கியிருக்கு. நிதித்துறையை நேரடியாக தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளும் முடிவு மாவட்ட வாரியான அமைச்சரவை பிரதிநிதித்துவம் வரைக்கும் தற்போது பனையூரில் எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகளின் அரசியல் திசையை தீர்மானிக்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் விஜய் அவர்கள் அப்படி அறிவிக்கப்பட்டிருக்கோம் அந்த 20 அமைச்சர்கள் யார், அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்களுக்கு எந்தெந்த துறைகள் அலாட் பண்ணியிருக்காங்க போன்ற பல தகவலை தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியலில் இதுவரைக்கும் பல அமைச்சரவைகள் அமைக்கப்பட்டிருக்குங்க. ஆனால் இந்த முறை உருவாகி கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகம் அமைச்சரவை அப்படிங்கிறது சாதாரண அரசியல் அமைப்பாக நிஜமாலும் தெரியலைங்க. புதிய தலைமுறை நிர்வாக மாடல் என்ற அடையாளத்துடன் தான் உருவாகுது. ஸோ அப்படிங்கிற பேச்சு தான் அரசியல் வட்டாரங்களில் வேகமாக பரவி வருது. ஸோ தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றிய தமிழக அரசியலை முழுமையாக அதிர வைத்த விஜய் இப்போ ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கியிருக்காரு. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பனையூரில் நடைபெற்று வரும் ஆலோசனைகள் கடந்த கால திமுக அதிமுக அரசுகளின் அமைச்சரவை அமைப்புகளிடமிருந்து முற்றிலும் வேறுபட்ட அரசியல் சிக்னலை வெளிப்படுத்துவதாக கூறப்படுது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் அமைச்சரவை உருவாக்கம் அப்படிங்கிறது சாதி சமநிலை, மாவட்ட ஆதிக்கம், கூட்டணி அழுத்தம், மூத்த தலைவர்களின் எதிர்பார்ப்பு, பணபலம் மற்றும் அரசியல் விசுவாசம் ஆகியவற்றின் கலவையாக இருக்கும்னே சொல்லலாம். ஆனால் விஜய் இந்த பாரம்பரிய அரசியல் கணக்குகளை உடைத்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு கேபினெட் என்ற புதிய அணுகுமுறையை கொண்டு வர முயற்சிக்கிறாரு அப்படின்னு தகவல்கள் வெளியாகி வருது. ஸோ அதில் மிக முக்கியமான மற்றும் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய விஷயம் என்னன்னா, முதலமைச்சருடன் சேர்ந்து நிதித்துறையையும் விஜய் நேரடியாக தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள விரும்புகிறாரு அப்படின்னு தான். ஸோ நிஜமாலும் இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தாங்க. ஸோ நார்மலாக இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர்கள் எல்லாமே நிதித்துறையை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் புதுமையாக யோசித்து நிதித்துறையை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்கிறாரு. தமிழக அரசியல் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உள்துறை மட்டுமே முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. ஆனால் நிதித்துறை அப்படிங்கிறது அரசின் இதயம் அப்படின்னே சொல்லலாம். எந்த திட்டம் செயல்பட வேண்டும், எந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு நிதி செல்ல வேண்டும், எந்த துறைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், அரசு ஊழியர் சம்பளம் முதல் நலத்திட்டங்கள் வரை அனைத்தையுமே கட்டுப்படுத்தும் அதிகாரம் நிதித்துறைக்கு தான் இருக்கு. ஸோ அந்த துறையை தன்னிடம் வைத்துக்கொள்ள விஜய் முடிவு செய்திருப்பது பார்த்தீங்கன்னா அவர் நிர்வாகத்தில் முழு கட்டுப்பாட்டை விரும்புகிறாரு அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய சிக்னலாக பார்க்கப்படுது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா ஊழல் இல்லாத நிர்வாகம், வெளிப்படையான செலவினம், நேரடி கண்காணிப்பு ஆகியவற்றை உறுதி செய்யவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவரது அணியினர் கூறுறாங்க. ஸோ இதே விஷயம் அரசியல் விமர்சனங்களிடையே 2 விதமான கருத்துக்களும் உருவாயிருக்குங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர் நேரடியாக நிதியை கட்டுப்படுத்தினால் நிர்வாகம் வேகம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு கூறுறாங்க. ஸோ மற்றொரு தரப்பு எப்படி சொல்லுதுன்னா, அதிக அதிகாரம் ஒரே இடத்துல குவிவது ஆபத்தானது அப்படிங்கிற எச்சரிக்கையும் முன்வைக்கிறாங்க.
ஸோ இதற்கிடையில் தான் அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற உள்ள பெயர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அனுபவம் வாய்ந்த JTT பிரபாகரன் அவர்கள் சபாநாயகர் பதவிக்கு பரிசீலிக்கப்படுகிறார் என்பதுதான் மிக முக்கிய அரசியல் சிக்னலாக பார்க்கப்படுது. ஏன்னா சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது சட்டமன்றத்தின் கட்டுப்பாட்டை தீர்மானிக்கும் முக்கிய பொறுப்பாக இருக்கு. ஸோ ஆட்சியும் எதிர்க்கட்சியும் மோதும் நேரங்களில் சபாநாயகர் எடுக்கும் முடிவுகள் அரசின் நிலைப்பாட்டையே பாதிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனவே தான் அந்த பதவிக்கு அனுபவம் வாய்ந்த ஒருவரை தேர்வு செய்ய விஜய் விரும்புகிறாரு அப்படின்னு கூறப்படுது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயின் மிக நெருக்கமான நம்பிக்கைக்குரியவராக பார்க்கப்படும் புஸ்லி ஆனந்த் பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகத்துறையை பெரும் வாய்ப்பு அதிகம் என தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ நகராட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது தமிழகத்தின் நகர வளர்ச்சி, குடிநீர், சாலைகள், கழிவுநீர் திட்டங்கள், மாநகராட்சி நிர்வாகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய துறையாக பார்க்கப்படுது. ஸோ இந்த துறையை நம்பிக்கைக்குரியவரிடம் ஒப்படைப்பது மூலம் நகர்ப்புற வாக்காளர்களிடமிருந்து தனது செல்வாக்கை நிலைநிறுத்த விஜய் முயற்சிக்கிறார் அப்படிங்கிற அரசியல் கணிப்பும் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறையை குறிவைத்து அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வராரு அப்படின்னு கூறப்படுது. ஸோ தமிழகத்தில் மின்சாரத்துறை அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான துறையாகவே பார்க்கப்படுதுங்க. மின் உற்பத்தி, EB கடன், மின்வெட்டம், தொழிற்சாலைகளுக்கான மின்சாரம், விவசாய மின்சாரம் போன்ற பிரச்சனைகள் நேரடியாக மக்களின் வாழ்க்கையே பாதிக்கும். அதே நேரத்தில் மதுவிலக்குத்துறை அப்படிங்கிறது தமிழக அரசியலில் மிக அதிக உணர்ச்சி சார்ந்த மற்றும் வருவாய் சார்ந்த துறை. டாஸ்மாக் மூலம்தான் அரசுக்கு வரும் ஆயிரக்கணக்கான கோடி வருவாய். இன்னொரு பக்கம் மதுவால ஏற்படும் சமூக பாதிப்புகள். இந்த ரெண்டிற்கும் இடையில தான் சமநிலை வைத்திருப்பது எந்த அரசுக்கு கடினமான விஷயங்க. இந்த இரண்டு முக்கிய துறைகளையும் யார் கட்டுப்படுத்த போகிறார்கள் என்பதுதான் தற்போது அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக விவாதிக்கவும் படுது. ஆனால் இதே துறைக்கான நிர்மல்குமாரும் போட்டிடுவதால தாவேகா உள்கட்சியிலேயே அதிகார போட்டி உருவாகி இருப்பதாக கூறப்படுது. ஸோ இதுவே தாவேகா எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய முதல் பெரிய உள்கட்சி சவாலாக பார்க்கப்படுது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையனுக்கும் பொதுப்பணித்துறை வழங்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் அரசியல் ரீதியாக முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க. ஸோ பொதுப்பணித்துறை அப்படிங்கிறது சாலைகள், பாலங்கள், அரசு கட்டிடங்கள், அணைகள் போன்ற மிகப்பெரிய கட்டுமான திட்டங்களை கட்டுப்படுத்தும் துறை. ஸோ இந்த துறை பாரம்பரியமாக அரசியல் மற்றும் பொருளாதார சக்தி மிக்க துறையாக பார்க்கப்படுதுங்க. அனுபவம் வாய்ந்தவரிடம் அதை ஒப்படைப்பதன் மூலம் நிர்வாகத்தில் நிலைத்தன்மையை உருவாக்க விஜய் முயற்சிக்கிறாரு அப்படின்னு அரசியல் விமர்சனங்கள் கூறுறாங்க. ஆனால் இந்த அமைச்சரவை அமைப்பில் மிகப்பெரிய சிக்கலை உருவாகி இருப்பது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அமைச்சர் என்ற விஜயின் புதிய ஃபார்முலா தாங்க. தமிழக அரசியலில் சாதி மற்றும் பிராந்திய சமநிலை என்பது மிகவும் முக்கியங்க. ஒரு மாவட்டம் இல்லைன்னா ஒரு சமூகத்துக்கு உரிய பிராந்தியத்துவம் கிடைக்கவில்லை அப்படின்னா உடனடியாக அதிருப்தி நிச்சயமாக உருவாகும். இந்த சூழலில் சென்னையில் ஏற்கனவே 3 பேருக்கு அமைச்சரவை வாய்ப்பு உறுதியாகிவிட்டதால் RK நகரில் வெற்றி பெற்ற மரியா வில்சனுக்கு இடம் கிடைப்பதில் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் பிரதிநிதித்துவம் குறையுமோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ அதைவிட பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பது தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு அமைச்சரவையில் இடமில்லை என்ற ஒரு தகவல் தாங்க. ஒரு தொகுதியிலும் தாவேகா வெற்றி பெறாததால் அந்த மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படாது என்ற முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுவது எதிர்காலத்தில் அந்த பகுதிகளில் அரசியல் எதிர்ப்பை உருவாக்கக்கூடும் அப்படின்ட்டு சில பேர் பயப்படுறாங்க. ஏன்னா தமிழக அரசியலில் தோல்வியடைந்த மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குவது வழக்கமாக இருந்து வந்திருக்கு. ஆனால் விஜய் வெற்றி பெற்றவர்களுக்கே முன்னுரிமை என்ற கடுமையான அரசியல் சிக்னலை அனுப்புகிறாரு அப்படின்ட்டு பார்க்கப்படுது. ஸோ வீட்டு வசதி வாரியம், பள்ளி கல்வி, போக்குவரத்து போன்ற துறைகளில் கடும் போட்டி நிலவி வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை என்பது எந்த அரசின் எதிர்கால இமேஜையும் தீர்மானிக்கும் துறை. நீட், அரசு பள்ளி மேம்பாடு, டிஜிட்டல் கல்வி, மாணவர் நலத்திட்டங்கள் போன்றவை நேரடியாக மக்களின் கவனத்தில் இருக்கும் ஒன்று. அதே மாதிரி தான் போக்குவரத்து துறை தமிழகத்தில் தொழிலாளர் சங்கங்கள், அரசு நிதி, பொது மக்கள் சேவை ஆகியவையுடன் நேரடியாக இணைந்திருப்பதால் மிகவும் சவாலான துறையாக கருதப்படுதுங்க. இந்த நிலையில் சமூக நிதி, பிராந்திய சமநிலை, பெண்கள் பிரதிநிதித்துவம், நிர்வாகத்திறன் அண்ட் ஆல்சோ கட்சியின் உள்கட்டமைப்பு ஆகிய அனைத்தையுமே சமநிலைப்படுத்தி இறுதி அமைச்சரவை பட்டியலை உருவாக்குவது விஜய்க்கு மிகப்பெரிய அரசியல் சோதனையாக மாறியிருக்கு. ஸோ இந்த அமைச்சரவை வெற்றிகரமாக செயல்பட்டால் தமிழகத்தில் புதிய தலைமுறை நிர்வாக அரசியலுக்காக தொடக்கமாக இது பார்க்கப்படும் சொல்லலாம். ஆனால் தவறான முடிவுகள் எடுக்கப்பட்டால் ஆட்சியின் ஆரம்பத்திலேயே தாவேகா கடுமையான அரசியல் நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகலாம் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்கள் கூறப்படுது.
ஸோ இதுதாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். இந்த அமைச்சர்கள் பட்டியலில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.